இவன் தப்பு செஞ்சானா ஒரு சில தப்புக்கு சமூகத்தை கொண்டு போனோம், மெல்லிய மாவை கொண்டு போனோம், ஒரு சில பிரச்சனைக்கு என்ன பண்ணோம், ஆட்டு கடாவை கொண்டு போனோம். ஏன்னா இவன் தப்பு செய்வான், செய்ய முடியாதுன்னு தெரியும். சாபத்திலிருந்து தப்பிக்க ஆண்டவர் மாற்று வழியை உண்டாக்கினார். அதுதான் 40 நாள் மலையில. இந்த பிரமாணம் என்ன தெரியுமா? இந்த பிரமாணம் வாழ வைக்கிற பிரமாணம் அல்ல. இந்த பிரமாணம் நல்லது, அது பரிசுத்தமானது, அது அப்பழி கட்டது, அது மனிதனை தகுதிப்படுத்துமா? மனிதனை குற்றத்தை உணர்த்துமே தவிர தகுதிப்படுத்த முடியாத பிரமாணம். பாவத்தை அறிகிற அறிவு எதனால வருதான்? நியாய பிரமாணத்தினால் வருகிறது. எந்த மனுஷனும் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமான் ஆக்கப்படுவதில்லை. வாசிப்புமா? 7 வாசி. 7. மோசே வந்து ஜனங்களின் மூப்பரை அழைப்பித்து கர்த்தர் தனக்கு கற்பித்த வார்த்தைகளை எல்லாம் அவர்களுக்கு முன்பாக சொன்னான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஏகமாய், நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான சென்டென்ஸ் இது. அதற்கு ஜனங்கள் எல்லோரும் ஏகமாய் கர்த்தர் சொன்னவைகளை எல்லாம் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். என்ன சார் தப்பு அப்படின்றீங்க, அப்படிதானே? அதான் பிரச்சனை. நல்லா கவனிங்க. என்ன எப்படி சொன்னாங்க அப்படின்னா, இங்கிலீஷ்ல வாசிக்கிற மெசேஜ்ல கொடுப்பீங்களா? இதே வசந்த மெசேஜ்ல கொடுங்க. People were unanimous in their response. ரொம்ப முக்கியமான வார்த்தை. peopleனா எல்லாரும், everybody. 8 கொடுத்தோம். 8 வசனம் 8. கரெக்ட். People were unanimous in their response. எப்படி? ஜனங்க எல்லாரும் ஒரே மனதாய் என்ன பண்ணாங்களாம்? everything God says. இந்த everything உடைய ஈ இருக்குல்ல, அந்த கேபிட்டல் லெட்டர் ஈ, அதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. அது ஸ்மால்ல வந்தா சாதாரண அர்த்தம். எவ்ரிதிங்னா அவங்க என்ன சொல்றாங்க? எதுனாலும், எது சொன்னாலும், கடவுள் எதை சொன்னாலும் எங்களால் செய்ய முடியும். we will do. ஒரு ஆமென் சொல்லுங்க. என்ன பிரதிபலிப்பு தெரியுமா? அது என்ன ஃப்ரேஸ் தெரியுமா? அது தங்களுடைய தலைகணத்தை காட்டுது, பெருமை. எதனாலும் நாங்கள் செய்வோம், எதனாலும் கொண்டு வர சொல்லி நாங்கள் செய்ய முடியும். இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்றேன், நான் சொல்றதெல்லாம் நீ செஞ்சனா நான் உன்னை வந்து என்ன பண்றேன், உனக்கு ஒரு ப்ரமோஷன் தரேன், உனக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன செய்யணும்னு கேட்கணுமா இல்லையா? நேரா போய் கிணத்துல குதின்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன சொல்றாருன்னே இவங்க கேட்கல. என்ன கவனிங்க, என்ன சொல்றாருன்னே கேட்கல, என்ன சொல்ல வர்றாருன்னு அவங்களுக்கு தெரியாது, என்ன சொல்ல போறாருன்னு அவங்களுக்கு. ஆனா ரெஸ்பான்ஸ் எப்படி தெரியுமாச்சு? எல்லாரும் ஒரே மனதாய், ஏக மனதாய், யுனானிமஸா ஒரே மனதாய் எழுந்துச்சுன்னு நாங்க எல்லாத்தையும் செஞ்சிருவோம்னு சொல்லுப்போம். நாங்க எல்லாத்தையும். அது எப்படி இருந்துச்சுன்னா அவருக்கு பெருமையில பேசுறாங்கன்னு இருக்கு பாருங்க. அந்த வசனத்தை ஃபுல்லா வாசிக்கிறேன். we will do. Moses took the people's answer back to God. இந்த வார்த்தைகளை மோசே கர்த்தரிடத்திற்கு கொண்டு போனான். ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தமா ஆமென் சொல்ல கேட்கிறேன். சரியா? கவனிங்க, அவங்க சரியானதை சொல்லி இருந்தால் அவங்க மேல பனிஷ்மெண்ட் வர வேண்டிய அவசியம் இருக்கா? நீங்க மனதுக்கு பிரியமான பேசியிருந்தா உங்களை தண்டிக்க வேண்டிய அவசியம் இருக்கா? இந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு பாருங்க, ரொம்ப சாதாரணமா தெரியுது பாருங்க. அதான் பிரச்சனையே. நாங்க எல்லாம் செஞ்சிருவோம் அப்படின்றது. கவனிங்க, இவங்க என்ன மனதோட சொன்னாங்கன்னு நான் சொல்றேன். 9ஆம் வசனம் வாசிங்க, தமிழ்ல வாசிங்க. 9. அப்பொழுது கர்த்தர், கவனிங்க, இவன் தேவன் இவங்களுடைய வார்த்தையை கொண்டுட்டு ஆண்டுட்டு போறான். கர்த்தர் சொல்ற, அப்பொழுது God said to Moses, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உன்னோட பேசும்போது ஜனங்கள் கேட்டு உன்னை என்றைக்கும் விசுவாசிக்கும்படி நான் கார்மேகத்தில் உன்னிடத்திற்கு வருவேன் என்றார். நிறுத்து. என்ன சொல்றாரு? கரெக்டா கவனிச்சீங்களா வசனத்தை? நான் உன்னோடு பேசும்போது ஜனங்கள் கேட்டு உன்னை என்றென்றைக்கும் விசுவாசிக்கும்படி. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் செங்கடலையே திறந்தாலும் என்ன பண்ணாலும் இவன் போய் கர்த்தரிடத்தில் பேசிட்டு வந்து உன்னை சொன்னா யாருக்கு விசுவாசம் இல்லை? யாருக்கு இல்லை?
சார் விசுவாசம் இருந்தா ஆண்டவர் இப்படி சொல்றாரு, நான் உன்னை வந்து சந்திக்கிறேன். அதான் முதல்ல சொல்றாரு. முதல்ல எப்படி சொல்றாரு? ஜனங்க கிட்ட போய் நீ சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? நான் அவங்கள வந்து வேறு பிரிக்கிறேன். இந்த எல்லா ஜனங்களை விட அவங்க தான் ஸ்பெஷலான ஜனங்க, ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமா இருப்பாங்கன்னு போய் சொல்லுன்றார். இப்படி சொன்னவர் இப்ப ஸ்டேட்மெண்ட் மாத்துறாரு. இப்ப எப்படி சொல்றாரு? நான் உங்ககிட்ட பேசும்போது நீ உன்னை பார்த்து என்றென்றைக்கும் உன் வார்த்தையை நம்புவான், விசுவாசிப்பான். அப்படி நான் உன்கிட்ட பேசுவேன்றார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப என்ன அர்த்தம்? மோசே போய் பேசினத அவங்க யாரும் சத்தம் வரலையே. ஒண்ணு நம்பல, ரெண்டாவது பயங்கர ஹெட் வெயிட். எதனாலும் செய்வோம், கர்த்தர் சொல்ல நாங்க செய்யறோம், நாங்க செய்யறோம். கவனிங்க, இதுதான் வேதத்தையே புரட்டி போட்ட இடம். இந்த 2 வருஷம் நம்ம நினைக்கிறோம், இல்ல பைபிளையே புரட்டி போட்ட இடம் இதுதான். ஒரு ஆமென் சொல்லி கேட்கிறேன். வாசிமாத. நான் கார்மேகத்தில் உன்னிடத்திற்கு வருவேன். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தருக்கு சொன்னான். இப்ப பாருங்க, ஜனங்கள் சொன்ன வார்த்தை என்ன பண்றான்? மோசே கர்த்தருக்கு சொல்றான். சொன்ன உடனே அடுத்த வசனம், பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்தி அவர்களை தங்கள் வஸ்திரங்களை துவைத்து அப்புறம் 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்படுத்த கடவர்கள். 3ஆம் நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாய் சீனாய் மலையின் மேல் இறங்குவார். அப்புறம் ஜனங்களுக்கு சுற்றிலும் பாருங்க, ஜனங்களுக்கு சுற்றிலும் நீ ஒரு எல்லையை குறித்து அவர்கள் மலையை ஏறாதபடிக்கு அதன் அடிவாரத்தை தொடாதபடிக்கும் எச்சரிக்கையாய் இருங்கள் என்று அவர்களுக்கு சொல். மலையை தொடுகிற எவனும் நிச்சயமாக கொல்லப்படுவான். சார், இவ்வளவு நேரம் பரிசுத்த ஜாதி, நீ என் ஜனம், நீ என்னுடைய ஆளு, நான் நீ ராஜரீக ஆசாரிய கூட்டம், நீ பரிசுத்த ஜாதி, இப்படி எல்லாம் பேசினவரு டக்குன்னு ஸ்டாப் நோட்டை போட்டாரு. இவனுடைய எண்ணத்தை, இவன் புத்தியை பார்க்கிறாரு. இவன் எப்படின்னா பயங்கர பெருமையோட எதை வேணாலும் கொண்டு வர சொன்னாங்க, செஞ்சிருவோம். இவன் நினைச்சிட்டான் பார்வனோட என்னடா பார்வனோட பெரிய வேலையை கொடுத்துருவாரா கர்த்தர் நினைச்சிட்டான். பார்வனோட அங்க அடிமத்தத்துல இருந்து கஷ்டப்படுவா பெருசா செஞ்சிருப்போம், எதையும் நம்ம செஞ்சிருவோம்னு நினைச்சிட்டான். கடவுளை அற்பமா யோசிச்சுட்டான். கடவுளை அற்பமா யோசிச்சதோட பிரச்சனை பெருசுல தெரியுமா? மோசே சொன்னதை அவன் நம்பல, விசுவாசிக்கல. மோசே சொன்ன வார்த்தைகள் ஒருவேளை பொய்யா இருக்குமோன்னு நினைக்கிறான். ஏன்னா இவன் அடிமத்த மனசுல இருந்து அப்படி ஆயிட்டான் பாருங்க. இப்ப கர்த்தர் சொல்றாரு, இப்ப நீ என் ஜனம், என்னுடைய தேசம், நீ பரிசுத்த தேசம், இப்படிலாம் சொன்னவர் இப்ப சொல்றாரு, மலையை தொட்ட செத்த. எப்படி? மலையை தொட்ட. இவ்வளவு நேரம் இருந்த டோன் வேற, இப்ப இருக்க டோன் வேற. இவ்வளவு நேரம் இந்த ஜனங்களை சந்திக்கணும், அவனோட உடன்படிக்கை பண்ண. என்ன உடன்படிக்கை பண்ண வந்தா தெரியாது, ஒருவேளை பரலோகம் போனா தெரிஞ்சுக்கலாம். ஒரு சொல்லுங்க, ஏதோ ஒன்று சொல்ல வந்திருக்கார். அப்போ பரிசுத்த ஆவியை ஊற்ற முடியாது, இயேசு வரல. சோ அதுக்கு பாசிபிலிட்டி கம்மி, அது கிடையாது, பாசிபிலிட்டி இல்ல, கிடையாதுன்றலாம் ஸ்ட்ரைட்டாவே. இயேசு வரல, ரத்தம் சிந்தப்படல, ஆனா ஏதோ ஒரு சீக்கிரட்டை சொல்ல வந்திருக்கார் சார். ஒழிச்சிட்டான் உள்ள பூந்து. ஆமா, அவன் அவிசுவாசமோ அவனுடைய மோசமான சுபாவமோ காரியத்தை கெடுத்துச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவனிங்க, இப்போ என்ன ஆகுதுன்னா, கர்த்தர் சொல்றார், இப்போ மலை மேல வந்து இறங்குறார். உடனே 10 கட்டளைகளை கொடுக்கிறார். எப்படி? 10 கட்டளை, 10 பிக், மிகப்பெரிய கட்டளைகள் ஆகிய 10 கட்டளைகளை கொடுக்கிறார். இந்த கட்டளைகளின்படி நீ செய்தால் நீ பிழைப்பாய், இல்லைன்னா நீ என்ன பண்ணுவ, நீ சபிக்கப்படுவன்ட்டார். சார், மிகப்பெரிய சாபம். ஏன்னா இவன் நினைச்சிட்டான், நாங்க செய்வோம், கர்த்தர் சொல்லுகிறது எல்லாம் நாங்க செய்வோம். அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கோம். டேய், என்னன்னாவது கவனிச்சியாடா? உடனே அடுத்து 21 அதிகாரம் ஆரம்பிக்குது. 20 அதிகாரத்துல ஃபுல்லா சொல்லிட்டாரு. 21 அதிகாரம் 21 ஆரம்பிக்குது சாப்டர். 21ல அப்படியே 21ல இருந்து 24 வரைக்கும் 613 பிரமாணங்கள். 613 பிரமாணங்கள். எல்லா பிரமாணத்திலும் சொல்றான், எஸ் நாங்க செய்வோம், செய்து முடிப்போம். அவன் நினைச்சிட்டான், தூக்கவே சொல்ல, வீட்டு தூக்கவே சொல்ல, சப்ப மேட்டரா இருக்க அப்படின்ட்டான். நிச்சயோடு பார்ப்போம், எஸ் நாங்கள் செய்து முடிப்போம். நீ எந்த அடிமையை கொல்லக்கூடாது, எஸ் நாங்க செய்து முடிப்போம் அப்படின்றான். 613 பிரமாணத்துக்கும் எஸ் போட்டா சார் இவன். ஒரு ஆமென் சொல்லுங்க. நாங்கள் செஞ்சு முடிப்போம்ன்றான். உடனே மோசே இவருடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவருடைய பிரமாணத்தை எடுத்து ரத்தத்தை தெளிச்சு, எஸ் நீங்க செஞ்சு முடிக்கணும் அப்படின்ட்டான். பினிஷ்டு. ஆமா, பினிஷ்டு. எவனும் செய்ய முடியாதது. ஒரு ஆமென் சொல்லுங்க.
கடவுள் பார்க்கிறார். நான் சொல்றேன், என் ஆண்டவர் ரொம்ப நல்லவர். நல்லவர் கையை உயர்த்தி ஆமென் சொல்ல வேணாமா? 24 அதிகாரத்தில் மோசேவை பார்த்து கூப்பிடுறார். மோசே, நீ என்கிட்ட மேலே ஏறிவான்றார். 24 வரைக்கும் கோபமா பிரமாணமா பேசினவர், 613 பிரமாணத்தை கொடுத்தவர் டக்குன்னு ஸ்டாப் பண்ணிட்டு இதுக்கப்புறம் கொடுத்த இதுவே இவனுக்கு புரியல. ஆமா மோசே, நீ மேல வாடா, உன் மூப்பரில் கூட்டு வா, ஆனா அவங்களாம் அங்கேயே நிக்கட்டும், நீ மட்டும் என்கிட்ட வா. இவன் மேல போன உடனே சார், மேல போன உடனே முதல்ல போய் ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். முதல்ல போய் உள்ள போய் போன உடனே கர்த்தர் பேசின முதல் வார்த்தை என்ன தெரியுமா? காணிக்கைகளை கொண்டு வர சொல்லு, பலிகளை கொடுக்க சொல்லு. ஒவ்வொரு பலி ஆல்டர் எப்படி இருக்கணும், உடன்படிக்கை பெட்டி எப்படி இருக்கணும், எந்த மரத்துல செய்யணும், எந்த தங்கத்தினால் அதை மூடணும், எப்படி பலி கொடுக்கணும், எப்படி காணிக்கைகளை கொடுக்கணும், எப்படி அந்த அந்த மேஜை அப்ப இருக்கணும், சமூகத்தை அப்பத்தை எப்படி செய்யணும், எல்லாமே என்ன தெரியுமா? இவனை மீட்டெடுக்க. இவன் 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 தப்பு செஞ்சானா ஒரு சில தப்புக்கு சமூகத்தை அப்பத்தை கொண்டு போகணும், மெல்லிய மாவை கொண்டு போகணும், ஒரு சில பிரச்சனைக்கு என்ன பண்ணணும், ஆட்டுக்கடாவை கொண்டு போகணும். ஏன்னா இவன் தப்பு செய்வான், செய்ய முடியாதுன்னு தெரியும். சாபத்திலிருந்து தப்பிக்க ஆண்டவர் மாற்று வழியை உண்டாக்கினார். அதுதான் 40 நாள் மலையில அவன் போய் 40 நாள் ஜபம். என்ன ஜபம் தவம் என்ன தெரியாமே. 40 நாள் எதுக்கு மோசே போனான்? மோசே 40 நாள் போலன்னு போல சார். மோசே எந்திரிக்கும் போது இன்றைக்கு நான் 40 நாள் உபவாசம் பண்ண போறேன் அப்படிலாம் அவன் மேல போனா, மேல போய் அவரை பார்த்து பேசிட்டு இருந்தான். திரும்பி பார்த்தா 40 நாள் ஆயிடுச்சு. சார் நீங்க சாப்பிடல தெரியும் சார். அவர் பேசும்போது சாப்பாடும் தேவைப்படல, தண்ணியும் கையை தட்டிட வேணாமா சார்? அவர் பேசும்போது தண்ணி தேவைப்படல, சாப்பாடும் தேவைப்படல, ஃபுல்லா இருக்கு. திரும்பி பார்த்தேன், இப்பதான் பேசுற மாதிரி இருக்கு, 40 நாள் ஆயிட்டுன்றான். ராமன் சொல்லுங்க அல்லேலூயா. அப்படிதான் அவனுடைய 40 நாள் உபவாசம். அப்படி யாரா இருக்கியா உபவாசம்? வா போடலாம். கதவை சாத்தினேன் சார், போய் அப்படியே ஆண்டவர் தரிசிச்ச திறந்தேன். 100வது நாள் வெளில வந்தேன். நியாயம், உன் உபவாசம் ஏற்றுக்கொள்ளப்படும். நீ 40 நாள் இருக்கிறவன்லாம் உயிரை வாங்கி, ஆமா நீயும் உயிரை விட்டு, ஆமா அப்புறம் முடியாதுன்னு ஒண்ணு போய் ஜூஸ கீச குடிச்சு, ஆமா நீ போடுற உபவாசம். அவன் எந்த ஜூஸை குடிச்சான்? அவன் போனா அந்த பிரசனத்துக்குள்ள அப்படியே இருந்தான். ஆமா அங்க ஷபா ரபாவும் இல்ல, கபா கபாவும் இல்ல. ஆமா அங்க அவரும் அவனை மட்டும்தான். அவரு மிகுந்த மன உருக்கத்தோட பேசுறாரு. டே இப்படி 613 பிரமாணம் செய்யவே முடியாதா? இந்த 613 பிரமாணத்தை வந்து எப்படியாவது என் ஜனங்களை மீட்டெடுக்கணும். அவங்க ஏன் ஜனங்கள் நான் சொல்லிட்டேன், அவங்க தூக்கி எடுக்கணும். அப்படி ஒரு பிரமாணத்தை டிசைன் பண்றாரு. ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை பத்தி சொல்றாரு. அவனுக்கு உடன்படிக்கை பெட்டியை பத்தி சொல்றாரு. எப்படி பலி கொடுக்கணும்னு சொல்றாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. அவ்வளவு பெரிய கிளாஸ் எடுக்கலாம் சார். ஒரு ஆமென் சத்தமா சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா அல்லேலூயா. 40 நாள் ஆயிடுச்சு. இந்த 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 பிரமாணம் என்ன தெரியுமா? இந்த பிரமாணம் வாழ வைக்கிற பிரமாணம் அல்ல. இந்த பிரமாணம் நல்லது, அது பரிசுத்தமானது, அது அப்பழி கட்டது, அது மனிதனை தகுதிப்படுத்துமா? மனிதனை குற்றத்தை உணர்த்துமே தவிர தகுதிப்படுத்த முடியாத பிரமாணம். இந்த ஒரு அங்கிள் இருப்பார் பாருங்க, நம்ம வீட்டில் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்க மாட்டீங்க. இப்பெல்லாம் கொஞ்சம் நாட்கள் தெரிஞ்சிருச்சு. ஒரு சில அங்கிள் இருப்பானுங்க, பார்த்துருக்கீங்களா? 10 பைசா உதவி செய்ய மாட்டான், ஆனா அட்வைஸ் மட்டும் திகட்ட கொடுப்பான். பார்த்துருக்கீங்களா? வந்து உட்காந்து அட்வைஸ் சொல்லுன்ற பேர்ல எல்லாம் முடிச்சு, சார் டீ குடிப்போமா சார் அப்படின்னா காசு மட்டும் நீ கொடுத்துடணும். அப்ப அந்த மாதிரி என் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க சார். என் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் இல்லை. என் ஆண்டவர் எப்படி தெரியுமா? கீழே விழுந்தாலும் நான் தூக்கி எடுக்கணும்டா, எப்படி ஆகணும்? அவனை தூக்கி எடுத்துதான் ஆகணும். அதுக்கு தான் 40 நாள் மேல போனான் அவன். நல்லா கையை தட்டி ஆமென் சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா ஆமென். பிரமாணம் எப்படிப்பட்டது அதை மட்டும் பார்ப்போம். கவனிங்க, எடுங்க. ரோமர் 7:7. ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாய பிரமாணம் பாவமோ அல்லவோ? பாவம் இன்னதென்று நியாய பிரமாணத்தினால் நாம் அறிந்ததே அன்றி மற்றபடி அறியவில்லை. கவனிங்க, இங்க நியாய பிரமாணத்தை விலக்கி சொல்றார் பவுல் 7ஆம் அதிகாரத்துல. என்ன சொல்றாரு? நியாய பிரமாணம் பாவமா? இல்ல. நியாய பிரமாணம் என்ன பண்ணுச்சுன்னா பாவம் என்னன்றதை விலக்கி சொல்லுச்சு. இது தவறு அப்படின்னு சொல்ற வரைக்கும் அது தவறுன்னு எனக்கு தெரியுமா சார்? ஒரு குழந்தை இருக்கு, இந்த ஹெக்டர்லாம் இருக்கான். அவன்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தையா இருக்கும்போது அவன் யாரையாவது வெல்கம் பண்ணுறதே எப்படி வெல்கம் பண்ணுவான்? நல்லா மண்டை அப்படி பேக்கில் எடுத்து
டமால் ஒரு அடி அடிப்பான் நெஞ்சில். ஹார்ட் பேஷண்டாக இருந்தால் அவன் அங்கேயே போயிடுவான். பாஸ்டமாக்கு வந்து அவன் வளர்கிற வரைக்கும், அதாவது அவன் வளர்ந்து நடந்து போகிற வரைக்கும் எனி டைம் மூக்கோ வாயோ ஏதாவது ஒன்று வீங்கி தான் இருக்கும். ஆமாம், கொல்ல பயிலுங்க நான் தான் அடிக்கிறேன், நான் சத்தியமாக அவன் தான் டமால் அடிப்பான் மண்டையில். சும்மா பேசிட்டு போது இடிச்சிருவான். ஆமாம், ஏன்னா அவனுக்கு இடிக்கிறது தப்புன்னு தெரியுமா தெரியாதா? சத்தமாக சொல்லுங்க. ஆனால் தப்புன்னு ஒருத்தர் சொல்லி கொடுத்ததுக்கு பிறகு அப்போ அவன் இடிச்சா அது பேர் என்ன? சத்தமாக சொல்லுங்க சார். அப்படிதான் பிரமாணம் வர வரைக்கும் இதெல்லாம் பாவம்னு எனக்கு தெரியாது. இதெல்லாம் பாவம்னு எனக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்துச்சு, மனதின் பிரமாணம் ஒன்று இருந்துச்சு. அதுல ஒரு சில தவறுகள் எனக்கு தெரியுமே தவிர இதெல்லாம் தவறுன்ற பிரமாணம் எனக்கு இல்லை. 613 தப்பு, 613 துணையில எத்தனையோ போகுது, அதெல்லாம் தப்புன்றது எனக்கு தெரியாது. ஆனா பிரமாணம் என்ன பண்ணுதுன்னா என்ன குற்றவாளி ஆக்குது. ராமன் சொல்லுங்க சார், கீழே வாசிங்க அதை. இச்சியாதிருப்பாயாக என்று பாருங்க, இச்சியாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால். சார், ஒருத்தன் கார் ஓட்டு போறான், அடா கார் சூப்பரா இருக்கே அப்படின்றது பிரச்சனை இல்லை, நம்ம கிட்ட இது கார் இல்லையே அப்படின்றது பிரச்சனை. அப்படி கூட நினைக்கிறது, மனசு நினைக்கிறது பிரச்சனை. எப்ப தெரியுமா தெரியும்? இச்சை பாவம்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும். இல்ல ஒரு பாவம்னே தோணி இருக்காது, ஒரு மேட்டராவே இருந்திருக்காது. ஒரு ஆமென் சொல்லுங்க. இச்சை பாவம்னு பிரமாணம் சொல்லாத வரைக்கும் அது எனக்கு பாவம்னே தோணல. கவனிங்க, பாவமானது கற்பனையினாலே, அதாவது பிரமாணத்தினாலே, நியாய பிரமாணத்தினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னில் நடப்பித்தது. சரி, இந்த பிரமாணத்தை அறிஞ்ச உடனே பாவத்தை விட்டுறலாமானா விட முடியல. திரும்பி 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 என்ன பண்ணுது? அது ஒன்றும் செய்யல. நான் இப்போ சின்னதா ஒரு இச்சை உள்ள வந்துருது, வந்த உடனே நான் எனக்குள்ள குற்ற மனசாட்சி வருது, நான் ஒரு பாவி, பிரமாணத்தை மீறிட்டேன், நான் ஒரு பாவி. புரியுதா? யாருக்கெல்லாம் புரியுது? புரிந்தவர்கள், புரிஞ்சவங்களாம் ஒரு ஆமென் சொல்லுங்க, கையை உயர்த்தி நல்ல சத்தமா சொல்லிட்டீங்கன்னா. அப்புறம் கீழே நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால், நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் செத்ததா இருக்குமே. எப்படி? நியாயப்பிரமாணம் இல்ல யார் செத்துருப்பாங்க? சத்தமா சொல்லுங்க சார். இதெல்லாம் தப்புடா அப்படின்னு ஆண்டவர் சொல்லணும்னா பாவம் செத்துருக்கும். பாவம் செத்து நான் என்னவா இருந்திருப்பேன்? நியாயப்பிரமாணம் இல்லாதவனா இருந்தபோது, முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இருந்தபோது நான் ஜீவன் உள்ளவனாய் இருந்தேன். கற்பனை வந்தபோது பாவம் உயிர் கொண்டது, நான் மரித்தேன். சார், நான் இல்ல சார், பவுல் எழுதுறார் சார். இதை எவ்வளவு என்ன அற்புதமா எழுத பாருங்க. இது தப்பு, அது தப்புன்னு கடவுள் சொல்ற வரைக்கும், இதெல்லாம் நீ செய்யக்கூடாத சட்டம் வராத வரைக்கும் நான் ஜீவனோடு இருந்தேன், நான் நல்லா இருந்தேன். ஏதோ அங்கங்க தப்பெல்லாம் மனசாட்சி பயந்து சரி பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன். ஆனா இப்போ இதெல்லாம் தப்புடா அப்படின்னு ஒண்ணு என்ன ஆயிடுச்சுன்னா, நான் அந்த தப்பை விடவே முடியல. நானும் விடணும்னு நினைக்கிறேன், விட முடியல. இப்போ கற்பனையினாலே பாவம் உயிர் பெற்றது, நான் ஜீவனோடு இருந்த நான் செத்துட்டேன்றான். சார், பிரமாணம் எவ்வளவு பயங்கரமானது பாத்தீங்களா? எல்லாம் உடனே வீட்டு வாசல்ல நிறைய பேர் 10 கட்டில எழுதி தொங்க விடுவோம், பாத்துருக்கீங்களா? ஆமா, என்னமோ பின்பற்ற மாதிரி. நான் சொல்றேன், நீங்களாம் தொங்க விட வேண்டிய ஒரு வசனம் இருக்கு, அற்புதமான வசனம். என்ன வசனம் தெரியுமா? யோவான் 3:16. தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய ஒரே பேரான குமாரனை உலகத்திற்காக கொடுத்தார். கையை மேல தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. அதுதான் சார் தொங்க விடணும் எல்லா வீட்லயும். ஒரு ஆமென் சொல்லிட்டீங்கன்னா வாசிங்க. இப்படி இருக்க ஜீவனுக்கு ஏதுவான கற்பனை எனக்கு மரணத்துக்கு ஏதுவாய் இருக்க கண்டேன். ஜீவனுக்கு ஏதுவான கற்பனை என்னவா இருக்கு? மரணத்துக்கு ஏதுவா இருக்கு சார். இது ஜீவனை கொடுக்கும்னு பார்த்தா இது ஜீவனை கொடுக்கல, ஜீவனை எடுக்குது. ஒரு சில வேலை உயிர் வாங்கி. ஆமா, கவனிங்க. அப்புறம் கீழே வாசிங்க. பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதனாலே என்னை கொன்றது. எப்படி? பாவம் என்ன பண்ணுச்சுன்னா, பாவம் தான் எனக்குள்ள இருந்துச்சு, இப்போ கற்பனையினால அது அதிக பாவமாகுது. எப்படின்னா, நான் தெரியாம ஒன்று பண்ணிடுறேன், அப்போ கற்பனை சொல்லி நீ ஒரு பாவின்னுது, நான் பாவின்ற குற்ற மனசாட்சி இன்னும் எனக்கு பெருகுது எனக்குள்ள. இப்போ நான் என்ன ஆயிட்டேன்னா, தேவனை விட்டு விலகிட்டேன், ஜீவனற்றவன் ஆயிட்டேன். ஒரு ஆமென் சொல்ல மாட்டேன். இயேசு நாம குற்ற மனசாட்சியோடு இருக்கவெல்லாம் இன்னைக்கு இயேசு நாம குற்ற மனசாட்சி விலக தேவன் கிருபை தருவாராக. ஆமென்.
அப்புறம் கீழே வாசிங்க. ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. இப்படி இருக்க நன்மையானது எனக்கு மரணமாயிற்றோ? அப்படி அல்ல, பாவமே எனக்கு மரணமாயிற்று. பாவம் கற்பனையினாலே மிகுந்த பலமுள்ளதாய் இருக்கும்படிக்கு அது நன்மையானதை கொண்டு எனக்கு மரணத்தை உண்டாக்கினதினாலே. கற்பனை நல்லதுதான், ஆனா அது நன்மை கேட்க பார்க்க எல்லாம் நன்மை, ஆனா எனக்கு அது நல்லதில்லை. ஆமா, எனக்கு அது நல்லதில்லை. அது கற்பனை என்ன பண்ணிச்சுன்னா என்ன, எனக்கு மரணத்தை உண்டாக்குகிறதுனாலே பாவமாகவே விளங்கும்படிக்கு அப்படி ஆயிற்று. ஒரு ஆமேன் சொல்லுங்க சார். நல்ல கையை உயர்த்தி ஆமேன் சொல்லிட்டீங்கன்னா சார், பவுலுடைய ஸ்டேட்மெண்ட் சார் இது. அப்போ கற்பனை எந்த மனிதனையும் பரிசுத்தவானாய் மாற்ற முடியாது. நல்ல கையை உயர்த்தி கரெக்டா கவனிச்சுதான் புரியும். அப்போ நியாயப்பிரமாணம் தேவையில்லையான்றதை பார்ப்போம். அடுத்த வசனம் வாசிங்க. ரோமன் நிருபம் இல்ல, அது போறோம். ரோமன் நிருபம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே. பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறது. எல்லாம் சொல்லுங்க. பாவத்தை அறிகிற அறிவு எதனால வருதான்? நியாயப்பிரமாணத்தினால் வருகிறது. எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமான் ஆக்கப்படுவதில்லை. என்னதான் முட்டி மோதி பரிசுத்தமான வேஷம் போட்டு என்ன பண்ணாலும் நீ யார் இல்ல, பரிசுத்தவான் இல்லை, நீதிமான் ஆக முடியாது. நல்ல ஆமேன்னு சொல்லுங்க. சார் நம் முனங்காலில் நிற்கிற சார், தவம் கிடக்கிற சார், என்னன்னா பண்ணி தொலை, அதெல்லாம் செய்யறதுனால நீ யார் இல்ல, நீ நீதிமான் இல்ல, நீ பரிசுத்தவான் இல்ல. நல்ல ஆமேன்னு சொல்லுங்க. ஏன்னா நியாயப்பிரமாண கிரியினாலே ஒருவனும் அப்படின்னா எல்லாரும் தான் அர்த்தம். யாராலையும் நீதிமானாக ஆக முடியாது. நல்ல ஆமேன்னு சொல்லுங்க.